Hello everyone, Jinsi here from Gems Abroad. இன்னைக்கு நான் இப்போ வந்து வீடியோ பண்றதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா பிடில புது அப்டேட்ஸ் வந்திருக்கு 2025ல. அந்த அப்டேட்ஸ் என்னன்னு தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த அப்டேட் வேற எதுவும் கிடையாது, ஸ்பீக்கிங்ல ரெண்டு புது கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி முன்னாடி ட்ரையல் கொஸ்டினா ரன் ஆயிட்டு இருந்தது. அந்த கொஸ்டின் அப்படியே இங்க கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் பிடி ஸ்பீக்கிங்ல 5 கொஸ்டின் கிடையாது, மொத்தம் 7 கொஸ்டின். சோ இந்த புது கொஸ்டின் எப்போ இருந்து ஆட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7th இருந்து இந்த ரெண்டு புது கொஸ்டின் வரும். சோ நீங்க பிடிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 7 இல்லைன்னா 7th அப்புறம் தான் நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறீங்கன்னா சோ இந்த ரெண்டு கொஸ்டினையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஏன்னா பிடி ஸ்பீக்கிங்ல 5 கிடையாது, 7 கொஸ்டின். ரீட் அலாட், ரிப்பீட் சென்டென்ஸ், டிஸ்கவர் இமேஜ், ரீட் தி லெக்சர், ஆன்சர் ஷார்ட் கொஸ்டின் பிளஸ் summarize group discussion, respond to a situation. இந்த ரெஸ்பாண்ட் டு சிச்சுவேஷன் ஆல்ரெடி பிடி கோர்ல இருக்கிற கொஸ்டின் தான். ஸோ இனிமேல் இந்த 7 கொஸ்டின் சேர்த்து தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி பண்ணணும், இன்னும் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா மறக்காம பாருங்க. ஸோ ஐ ஷேர் மை ஸ்கிரீன். New updates 2025. Gems Abroad, your SNPT official partner. So, என்ன புது அப்டேட் எப்ப இருந்து வருதுன்னு பாத்துக்கோங்க. August 7 ரெண்டு புது கொஸ்டின் ஆட் பண்ணிருக்காங்க. என்ன மாறுது? ஸ்பீக்கிங்ல ரெண்டு கொஸ்டின் அண்ட் ஆல்சோ ரைட்டிங் செக்ஷன்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. சோ இந்த டெஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த ரெண்டு கொஸ்டின் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா பிடி அகாடமிக் யூகேபிஏ எழுதுறவங்களுக்கு தான் இந்த சேஞ்சஸ். அண்ட் ஒன் மோர் திங், பிடி கோர்க்கு எந்த சேஞ்சுமே வர கிடையாது. எது மாறல அப்படியே இருக்குது பாத்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர். பிடில அந்த ரெண்டு கொஸ்டின் தாங்க ஆட் பண்ணிருக்காங்க. மிச்சபடி சேம் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம் டைம் மட்டும் ஒரு இப்போ 2 ஹவர்னா 2 ஹவர் 15 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷம் ஜாஸ்தி ஆகும். ஏஐ பேஸ்டு ஸ்கோரிங்கே தான். அண்ட் ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் இல்ல 5 நாளுக்குள்ளேயே வந்துடும். அண்ட் இங்க ஸ்பீக்கிங்ல ஜட்ஜ் பண்றது உங்க ஆக்சன்ட் கிடையாது, இட்ஸ் யுவர் ஸ்கில். ஸோ எதுக்காக இந்த புது அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ல வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான், இங்கிலீஷ் ஸ்கில்ஸை. அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைப் பாத்தீங்கன்னா சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன். இதுதான் வந்து புதுசா வந்திருக்கு 6th கொஸ்டின். ஸ்பீக்கிங்ல 5 கொஸ்டின் இருக்கு. ஸோ 6th கொஸ்டின் தான் இந்த சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன். என்னது இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் கேட்கும். அது இப்போ 2 பேர் இருக்கலாம், 3 பேர் பேசுற மாதிரி இருக்கிற கான்வர்சேஷன் ஆடியோல உங்களுக்கு கேட்கும். அந்த ஆடியோட லென்த் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். அந்த ஆடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் ப்ரிப்பரேஷன் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 நிமிஷம் நீங்க என்ன அந்த ஆடியோல கேட்டீங்களோ யூ ஹாவ் டு சம்மரைஸ் தட். அண்ட் இதோட மார்க் பாத்தீங்கன்னா லிஸ்னிங்க்கு மட்டும் கிடையாது, சாரி ஸ்பீக்கிங்க்கும் மட்டும் கிடையாது, லிஸ்னிங்க்கு போதும். ஏன்னா நீங்க ஆடியோ கேட்கறீங்க தானே, 3 பேர் பேசுறத அதை வச்சுதான் நீங்க வந்து யூ ஹாவ் டு ஸ்பீக் பேக். ஸோ எவ்வளவு நிமிஷம் பேசணும்? 2 minutes உங்க ஆன்சர் இருக்கணும். ஓகே. அண்ட் இங்க என்னென்ன பேசணும் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் என்ன எது பத்தின டாபிக் அண்ட் அதுல என்னென்ன கீ ப்ராப்ளம்ஸ் பேசியிருக்காங்க ஒரு வியூஸ் ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஆல்சோ ஸ்பீக் பேக். அண்ட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி சென்ட்ரல் ஐடியா அண்ட் மென்ஷன் யார் வந்து பேசுறாங்க அண்ட் ஸ்பீக் கிளியர்லி அண்ட் ஃப்ளூவன்ட்லி யூஸ் கனெக்டர்ஸ். சி இதை பத்தின டீடைல்டான, அதாவது இந்த கொஸ்டினை பத்தி இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் வீடியோ நான் நாளைக்கு பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆடியோல வர வேர்ட்ஸையே ரிப்பீட்டடா வந்து பேசக்கூடாது. அண்ட் யூ ஷுட் நாட் யூஸ் எனி மெமரைஸ்டு ஃப்ரேசஸ் அண்ட் யுவர் ஆன்சர் ஷுட் நாட் பி வேக் ஆர் ஜெனரிக். ஓகே, இதுதான் டிப்ஸ். அண்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டீடைல் வீடியோ கூடிய சீக்கிரத்துல வரும், அதை வாட்ச் பண்ணி நீங்க யூ கேன் ப்ராக்டிஸ். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் டு சிச்சுவேஷன். இது 7th கொஸ்டின். இப்போ 6th கொஸ்டின் தான் இப்போ பார்த்தோம். 7th கொஸ்டின் ரெஸ்பாண்ட் டு சிச்சுவேஷன். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுப்பாங்க, நீங்க அதுக்கு அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். அண்ட் இது வந்து ஆடியோ ஃபார்மேட்லயும் இருக்கும், ப்ராம்ப்டும் இருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டெக்ஸ்டோட லென்த் பாத்தீங்கன்னா 60 வேர்ட்ஸ். ஸோ இந்த இந்த கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளவு நேரம் பேசணும்னு பாத்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் நீங்க பேசணும். அண்ட் இதோட மார்க் ஸ்பீக்கிங்க்கு மட்டும் தான் போகுது. அண்ட் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? 2ல இருந்து 3 கொஸ்டின் எக்ஸாம்ல வரும். ஓகே, உங்களுக்கு ப்ராம்ப்டாவும் இருக்கும், ஆடியோவும் கேட்கும், ஒரு சுச்சுவேஷன் கொடுப்பாங்க, அந்த சுச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அதுதான் வந்து இந்த கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இதுதான் ஒரு கொஸ்டின், இதுதான் கொஸ்டின் வச்சுக்கோங்க. யூ ஆர் ஆஸ்க்ட் டு ப்ரிப்பேர் ஸ்லைட்ஸ் ஃபார் அ குரூப் பிரசன்டேஷன். உங்களை வந்து ஒரு குரூப் பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ் உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க, ஸ்லைட்ஸ் பவர் பாயிண்ட். அண்ட் நீங்க அதை அக்ரி பண்ணி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வரும் வேணும் வேற ஃப்ரம் அதர்ஸ்.
before the weekend. So respond as if you're speaking to your group. So question எவ்வளவுதான் உங்களுக்கு you are asked to prepare slides for a group presentation. You agree but need the information from others before the weekend. So இதுக்கு எப்படி? So எப்படி for example இங்க கொடுத்திருக்க பாருங்க. Hi everyone, I'm happy to prepare the slides but I'll need all the content from you by Friday. Please share it by mail so that I can complete in time. Thanks. இது ஒரு சாம்பிள் ரெஸ்பான்ஸ், ஒரு சாம்பிள் கொஸ்டின் முன்னாடி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி, ஸோ இதுதான் யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட். அது வந்து எவ்வளவு நேரம் பேசணும்? 40 seconds. ரெஸ்பாண்ட் டு தி சிச்சுவேஷன் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்பீக் நேச்சுரலி அண்ட் கான்ஃபிடென்ட்லி. எல்லா கொஸ்டின்ஸ் போல நம்ம ஸ்பீக்கிங்ல எல்லாமே எப்படி பண்ணுவோம் அதே தான். அண்ட் ரொம்ப பொலைட்டா பி அசர்ட்டிவ், கவர் ஆல் தி டீடைல்ஸ். என்ன பண்ணக்கூடாது, யூ ஹேவ் டு you should not copy. அப்படியே இந்த கொடுத்துக்க ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி பேசக்கூடாது. அண்ட் சேஞ்சிங் த டைம் ஃப்ரேம்ஸ், சாட்டர்டே எல்லாம் பிஃபோர் த வீக்கெண்ட் அந்த மாதிரி. சம்மரைஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ், இது எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. அதுதான் டோன்ட்னு கொடுத்துருக்கேன். So mistakes to avoid both the question types. Don't use the sentence stems only. அதாவது நீங்க ப்ரீ மெமரைஸ்டான சென்டென்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி பேசக்கூடாது. மெமரைஸ் பண்ண சென்டென்சஸ் இங்க வந்து இனிமேல் ஒர்க் ஆகாது. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை ஸ்கிப் பண்ணாதீங்க. அண்ட் டோன்ட் சேஞ்ச் த கீ ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் தி ப்ராம்ப்ட். ஃபோக்கஸ் ஆன் கிளாரிட்டி, ஃப்ளூவன்சி அண்ட் கம்யூனிகேஷன் கோல். So, how Gems Abroad will train you? Updated materials with the new question types and WhatsApp, daily practice and feedback you will get. Updated recorded classes, one-to-one feedback and speaking correction, real-time mock test with the train relation. So, training is personally guided by me and my teams at Gems Abroad. இன்னும் உங்களுக்கு காமிக்கிறது ஸ்கோரிங்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா that also I'll show you. ஓகே, சி while உங்களுக்கே தெரியும் பிடி அசஸ் பண்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனா இப்போ ரீசெண்டா நவம்பர் 2024ல இருந்து டிஸ்கிரைப் இமேஜ் ரெஸ்பான்சிவ் சிச்சுவேஷன் வீட்டு லெக்சருக்கு நம்ம வந்து ஏஐ மட்டும் கிடையாது, ஹியூமன் எக்ஸாமினரும் இருக்காங்க, ஹியூமன் எக்ஸ்பர்ட்டும் வந்து உங்க ஆன்சரை பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு அப்டேட்ஸ் வந்தது. அதாவது நீங்க ப்ரீ மெமரைஸ் சென்டென்ஸை பேசிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன், சம்மரைஸ் சிட் அண்ட் டெக்ஸ், ரைட் எஸ்ஸே, சம்மரைஸ் ஸ்போக்கன் டெஸ்ட் எல்லாமே ஹியூமன் எக்ஸ்பர்ட் ரிவ்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இனிமேல் எஸ்ஸே, சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க. நீங்க கண்டிப்பா அந்த ஆடியோல வர இம்பார்ட்டன்ட் ஃப்ரேசஸையும் ஆட் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்னென்ன ஸ்கோரிங்ல சேஞ்சஸ் வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஸ்பீக்கிங்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீட் அலவுட்ல எந்த சேஞ்சுமே வரல. 6 to 7 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் அதோட கான்டென்ட்டோட மார்க் சேம் தான், 5 தான். And next comes repeat sentence. Repeat sentenceலயும் 10 to 12 questions வரும். அதுக்கும் மேக்ஸிமம் கான்டென்ட்டோட மார்க் பாத்தீங்கன்னா 5. ஏன்னா ஸ்பீக்கிங்ல 3 மார்க்கிங் பேராமீட்டர்ஸ் இருக்கு: கான்டென்ட், ஃப்ளூவன்சி, ப்ரொனவுன்சியேஷன். ஸோ கான்டென்ட்டுக்கு முன்னாடி எவ்வளவு வருது? 5. ப்ரொனவுன்சியேஷன் 5, ஃப்ளூவன்சி 5. ஆனா இப்ப என்ன சேஞ்ச் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கான்டென்ட்டோட மார்க், டிஸ்கிரைப் இமேஜ், ரீட்டல் லெக்சர் இதுக்கு எல்லாமே மாத்திருக்காங்க. அதுதான் இப்ப காமிக்க போறேன். டிஸ்கிரைப் இமேஜ்க்கு பாருங்க, கான்டென்ட்க்கு எவ்வளவு மார்க்? 5 கிடையாது, 6 மார்க்ஸ். ஸோ எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? 5 to 6 கொஸ்டின்ஸ். கான்டென்ட்டுக்கு 5 கிடையாது, கான்டென்ட்டுக்கு 6 மார்க். ஸோ நீங்க நிறைய கான்டென்ட் பேசினா தான் உங்களால அந்த 6 மார்க்ஸ் கிடைக்க முடியும், வாங்க முடியும். அதே மாதிரி ரீட்டல் லெக்சர். ரீட்டல் லெக்சருக்கு பாத்தீங்கன்னா சேம். ரீட்டல் லெக்சர் எவ்வளவு கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல கேட்பாங்க? 2 to 3 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி கான்டென்ட் மார்க் 6, நாட் 5. அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரேசஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணி பேசுங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் ஆன்சர் ஷூட் கொஸ்டின். அகைன் சேம் தான், அதுல எந்த சேஞ்சும் வரல. இப்போ வந்திருக்க புது கொஸ்டின் பாத்தீங்கன்னா சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன், அதோட மார்க்கும் 6. எவ்வளவு கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க? 2 இல்லைன்னா 3 கொஸ்டின் கேட்பாங்க. கான்டென்ட்டுக்கு 5 கிடையாது, 6. ஸோ இனிமேல் நீங்க 6 மார்க் எடுக்க தான் ட்ரை பண்ணணும். 6 மார்க் எதுக்குன்னு பாருங்க, ரெஸ்பான்ஸ் கிளியரா இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும். It demonstrates full comprehension of the discussion by paraphrasing the main ideas in your own words and expanding on details of each speaker's contribution with specificity. Responses, relationship between different points of view, a variety of vocabulary
Ideas are well connected and organized in logical sequences using connected devices effectively and consistently. The response flows well and is easy to follow. இப்படி பேசுறவங்களுக்கு தான் 6 மார்க் சம்மரைஸ் குரூப் டிஸ்கஷன். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் ரெஸ்பாண்ட் டு சிச்சுவேஷன். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் 2 to 3. எவ்வளவு மார்க் கான்டென்ட்டுக்கு 6. சி கான்டென்ட்டோட மார்க் தான் மாறி இருக்கு. ப்ரொனவுன்சியேஷன் ஃப்ளூவன்சிக்கெல்லாம் அப்படியே 5 தான். கான்டென்ட் தான் 6 மார்க் வந்திருக்கு 5ல இருந்து. அதே மாதிரி ரைட்டிங் பார்ட். ரைட்டிங்ல சம்மரைஸ் ரிட்டன் டெக்ஸ்ட்டுக்கு வந்து 2 கொஸ்டின் எக்ஸாம்ல வரும். கான்டென்ட் மார்க் வந்து 4. முன்னாடி எவ்வளவு மார்க் இருந்தது கான்டென்ட்டுக்கு? 2 மார்க். இப்போ கான்டென்ட்டுக்கு 4 மார்க். ஸோ கான்டென்ட் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ கான்டென்ட்னா என்னது? நல்லா எழுதுங்க. அண்ட் அதோட மார்க் ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கும் போகுது. நெக்ஸ்ட் கம்ஸ் எஸ்ஏ. எஸ்ஏல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின். அகேன் கான்டென்ட்டுக்கு முன்னாடி 3 மார்க் இருந்தது, இப்போ 6 மார்க்ஸ். கான்டென்ட்டுக்கு 3 கிடையாது, இனிமேல் 6. ஸோ எஸ்ஏ டெம்ப்ளேட் மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா இப்ப இருந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. யூ ஹேவ் டு ரைட் சென்டென்சஸ் ஆன் யுவர் ஓன். கரெக்டா அந்த ப்ராம்ப்டை அட்ரஸ் பண்ற மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கணும். And the argument should be supported convincingly with the relevant points. And the response relevant points இருக்கணும். Templates மட்டும் இனிமேல் கொடுக்காதீங்க. ஏன்னா கான்டென்ட்டுக்கு 6 மார்க்ஸ். ரீடிங்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ரீடிங் சேம் பழையது எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கு. ரீடிங்ல எந்த மாற்றமும் வரல. அகைன் சேம் ஷோ. பாத்தீங்களா, ரீடிங்ல எந்த சேஞ்சஸும் பழைய மாதிரி தான். லிஸ்னிங்ல தான் அடுத்த சேஞ்ச் வருது. என்ன? சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட்டுக்கு கான்டென்ட் பார்ட்டுக்கு 4, 2 கிடையாது. ஸோ ஆடியோல வர ஃப்ரேசஸ் ஜாஸ்தி எழுதுங்க. அப்படியே அந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படியே கம்மி பண்ணுங்க. கான்டென்ட் நிறைய கொடுங்க. ஓகே, டோன்ட் ரைட் ப்ரீ மெமரைஸ் சென்டென்சஸ் நிறைய கொடுக்காதீங்க. யூ ஹேவ் டு ரைட் சென்டென்சஸ் ஆன் யுவர் ஓன் with the phrases from the audio. அப்பதான் 4 மார்க் கிடைக்கும் கான்டென்ட்டுக்கு. அதுதான் வந்து சேஞ்சஸ், வேற எதுவுமே கிடையாது. அகெயின் இப்போ என்னது, மிச்சம் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே சேம் தாங்க. மல்டிபிள் சாய்ஸ், fill in the blanks, highlight correct summary, select missing word, write from dictation. Nothing has changed. எல்லாமே சேம் தான். அப்போ இதுதான் சேஞ்சஸ் இப்போ ரீசெண்டா வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன புரியுது? ஸ்பீக்கிங்ல 2 புது கொஸ்டின் ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க 7th முன்னாடி எழுதுறீங்க அப்படின்னா இந்த 2 கொஸ்டின் வராது. 7 இல்ல 7th அப்புறம் தான் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி ரைட்டிங், சம்மரைஸ் ரிட்டன் டெக்ஸ்ட், எஸ்ஏ, சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட்டுக்கு எல்லாமே கான்டென்ட் ஜாஸ்தி கொடுங்க. ப்ரீ மெமரைஸ் சென்டென்சஸை கம்மி பண்ணிடும். அதே மாதிரி எஸ்ஏ ஆல்சோ சம்மரைஸ் ரிட்டன் டெக்ஸ்ட் எல்லாமே கான்டென்ட் ஜாஸ்தி பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு மார்க் ஜாஸ்தி வரும். ஏன்னா ப்ரீ மெமரைஸ் சென்டென்சஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா கான்டென்ட் ஜாஸ்தி வராது. ஏன்னா கான்டென்ட் மார்க் எல்லாமே ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்த சேஞ்சஸ். இது எப்ப இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா August 7, 2025 இருந்து. ஸோ இப்பவே ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங், கிவ் தி இம்பார்ட்டன்ஸ் டு கான்டென்ட் ஆல்சோ. ஸோ இனிமேல இனி வரப்போற வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஒரு கொஸ்டினை பண்றது அப்படிங்கறது தான் நான் இனிமேல வீடியோல பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க பிடி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா மறக்காம பாருங்க. அண்ட் இந்த வரப்போற வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.